பச்சடிரம் அவன் திருநேனி பவனிடம் அவன் செவிடனே பவனிடம் அவன் செவிடனே மஞ்சள் முகம் அவன் செவிமுகம் வெண்மணிரும் அவள் மலர்களிலே பல நிறம் கண்டே மாதவன் வடிவம் அது கண்டே மலர்களிலே பல மனம் கண்டே மாதவன் கருணை அது கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டே நானிலம் மாறனும் விளையாட்டு நாயகன் கையரில் நாயகன் கையரில் ஆயுள் பிள்ளை விளையாட்டு இந்த அழியவற்றே மலர்களிலே பல நிறம் கண்டே அதில் கண்டே பக்தி பெருக்கி எந்த முருக பரவட்டத்தில் உள்ளே முருக பரவட்டத்தில் உள்ளே முருக சக்தி எல்லாம் திறந்து சிவபெருக எங்கள் தந்ததிக்கு உங்கள் அருள் மலர்களிலே பல நிறம் கண்டே மலர்களிலே பல மனம் கண்டே சிறப்பாதவள் கருணை அதில் கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டே. இதுதான் வேலிமலை சாரல். இந்த இடத்தை பார்க்கிற பொழுது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களிலே இந்த குறிஞ்சிலமோ மிக அற்புதம். எங்கு பார்த்தாலும் மலைகளும் மரங்களும் செடிகளும் கொடிகளும் பூஞ்சோலா தெரிகிறது. ஆமா, இந்த பகுதியை எடுத்துக்கிட்டா சேத்தூர் மாதிரி வருஷத்துக்கு 7 நாடா 8 நாள் போடுறாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்தோம்லே ஆகையினால போடுங்க. இந்நாடகத்திற்கு வேலன் வேடன் விருத்தனாக நடிக்கின்ற அன்பு அண்ணன் எம்கே தானே, எம்கே வல்லரசு அண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பும் மற்றும் கோயிலை சேர்ந்த கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பற்றியை கௌரவிக்கப்படும். எங்களுடைய அனைவருக்கும் பொன்னாடி அழைக்கப்பட்டு பெருமை செய்த இந்த சேத்தூர் கிராமத்தில் வாழக்கூடிய பெருமை கொண்ட பெரியவர்கள், அருமை தாய்மார்கள், உங்களுடைய அனைவருக்கும் சார்பாக இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளரும் அன்புக்கும் பார்த்துக்குரிய எனது அருமை அண்ணன் முத்துக்குருப்பண்ண சார்பாக மனமார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆகையினால இடத்தை எப்படி வரைப்பட சொன்னா
படிக்கிறதுக்கு சும்மா சும்மா அதான் உண்மைதான். மாமாவுக்கு இந்த மண்ணின் மைந்தன் மாமா எம்எம்ஏ முத்துக்கருப்பு அவர்களுக்கு கோலாரத்தை சேர்ந்த வேலுத்தேவர் நினைவாக பொன்னாடை ஊற்றப்படுகிறது. போடுறதுக்கு காசு வெளியே கொடுத்தீங்கன்னாலும் சாப்பிட்டு எனது மைத்துனர் குடும்பத்தாருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது வெற்றிய நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கில் எப்படை வெல்லும். நமது வெற்றிய நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கில் எப்படை வெல்லும். தந்த பரிசாகும் இதில் நாட்டினை கெடுத்து நன்மைகள் அளிக்க இருந்தாயவர்க்கும் அழிவாகும். நல்லது நினைப்பது அறிவாற்றல், நல்லது நினைப்பது அறிவாற்றல். நமது வெற்றிய நாளை சரித்திரம் சொல்லும், இப்படி தோற்கில் எப்படி நமது வெற்றிய நாளை சரித்திரம் சொல்லும், இப்படி தோற்கில் எப்படி வினைக்கலாம். இருந்தாலும் கூட கட்டளை பள்ளிக்குதான் கவனிச்சுகிறான். சற்று உற்று கவனித்து பார்ப்போம். அருமையான கானம். ஆளோளம் சோ ஆளோளம் சோ என்று அற்புதமான விஷயம் கேட்கின்றது. செவடையால், பேரியால், மகதையால், செங்கோட்டல் என்ற இப்படி குரல் வளமே அழகா இருந்தால் முதல்ல சரீரம் நல்லா இருந்தா சாரீரமும் நல்லா அமையுமா. எங்கள் அண்ணன் மாதிரி இல்லை செய்வ சாப்பாடாக சாப்பிட்டாத்தா ஆமாம் நல்லது. குறிப்பிட்ட காலங்களில் வயது போக போக உணவு மட்டும் இல்லை, எல்லா பழக்க வழக்கத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன்னு. ஏன்னா ரத்தங்கள் மாறும் இல்லையா. ஆமாம் இல்லை இல்லை ஏயா நல்லா தெரிஞ்சுங்க. எல்லாமே ஒரு 40 வயசுக்குள்ளதான். 40 வயசு தாண்டிட்டா சில மனசு தான் சொல்லுமே தவிர அங்கங்கள் செயல்படாது.
அப்புறமா பூஜை வர்றதா எதுக்கு அது? ஆகையினால சிவனை நாடி சிவனே தஞ்சம் கிடக்காரு. 3 தவில் தோன்றியது உன்னிடமா. 3 தமிழ் தோன்றியது உன்னிடமோ, நீ மூவேந்தர் வழிவந்த வம்முதமோ, நீ மூவேந்தர் வழிவந்த வம்முதமோ. 3 தமிழ் தோன்றியது உன்னிடமோ, 3 தமிழ் தோன்றியது உன்னிடமோ, நீ மூவேந்தர் வழிவந்த வம்முதமோ, நீ மூவேந்தர் வழிவந்த வம்முதமோ. 4 குணம் சேர்ந்ததுமோ பெண்ணிடமோ, 4 குணம் சேர்ந்ததுமோ பெண்ணிடமோ, அது நடைபழகி வந்ததுதான் என்னிடமோ, அது நடைபழகி வந்ததுதான் என்னிடமோ, என்னிடமோ. 3 தமிழ் தோன்றியது உன்னிடமோ. அதன் மொழியாலே பிறந்ததுதான் செங்கமலம், செங்கமலம். 3 தமிழ் தோன்றியது உன்னிடமோ. பள்ளிமலையில் நடைந்ததென்ன மலர்கிளிகள், உன்னை பார்க்கையிலே பேசிடுமோ கிளிமொழிகள். பேசிடுமோ மொழிகள், இருகளிகள் காய்ப்பதென்ன ஒரு கொடியில், காய்ப்பதென்ன ஒரு கொடியில், அது விருந்தன வேத வந்ததென்ன என் மொழியில், அது விருந்தன வேத வந்ததென்ன என் மொழியில், என் மொழியில். 3 தமிழ் தோன்றியது உன்னிடமோ, நீ மூவேந்தர் வழிவந்த மன்னவனோ, நீ மூவேந்தர் வழிவந்த மன்னவனோ. 4 குணம் சேர்ந்ததுமோ பெண்ணிடமோ, 4 குணம் சேர்ந்ததுமோ பெண்ணிடமோ, அது நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ, அது நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ, என்னிடமோ. மகைதான் நீ எழுதும் திருக்கதையோ, நீ எழுதும் சிறுகதையோ, மகைதான் நீ எழுதும் திருக்கதையோ, இதை தோன்றும் ஆனந்தான் தொடர்கதையோ, இடம் தந்து காப்பதுதான் முன்னுரையோ, இடம் தந்து காப்பதுதான் முன்னுரையோ, இது இலக்கியத்தில் முடிந்தால் நான் முன்வரையோ. 4 குணம் சேர்ந்ததுமோ பெண்ணிடமோ, 4 குணம் சேர்ந்ததுதான் பெண்ணிடமோ, அது நடைபழகி வந்ததுதான் என்னிடமோ, அது நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ, என்னிடமோ. 3 தமிழ் தோன்றியது உன்னிடமோ. ஆடியிலே விரவாத அலைப்புகளோ, ஏழிசை பயிலாத களிமகளோ, இந்த உலகத்தாய் பெற்றெடுத்த தமிழ் மகளோ இதெல்லாம் சொல்லக்கூடிய அளவிலே அலைமகள், கலைமகள், மலம்கள் என்ற பொதுவாக ஒவ்வொரு கவிஞனும் ஒவ்வொரு பாடகரும் எல்லாமே பெண்ணுக்குத்தானே பாட்டு. பாருங்களேன், ஒவ்வொரு பாடகரும் ஒவ்வொரு கவிஞரும் பெண்ணை எப்படிலாம் படிச்சிருக்காங்கண்ணே. ஆமா, பெண்களுக்கு எத்தனை பாட்டு, கோடிக்கணக்கான பாட்டு. 4 வைங்கப்பா. ஏரிக்கரை மேலே போறவனை பெண்மகிழே, ஏரிக்கரை மேலே போறவனை பெண்மகிழே, ஏரிக்கரை
கொஞ்சம் பேசுவோம் உயிரே. பெண்களை படிக்கலாம். இடம் பொருள் எவளை போல என்ன ஆளு குண்ணி வராருன்னா வேலைப்பாடு நடந்திருக்கு. யார் நீங்க? தாங்கள் யாரோ? இடத்துல ஒரு பொறுப்பான காவலாளி. நீங்களா? ஆமா, நீங்க. உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் பொறுப்பு இருக்கியா? ஒவ்வொரு வேலை கடமை கண்ணியம் கட்டுப்பாடுனா. சரி, சரியா? நீங்க என்ன கட்டுப்பாடோட வந்திருக்கீங்க? அவரவர் செய்யக்கூடிய தொழில சரியா செஞ்சா போதும். கண்டிப்பா உங்க உலகத்துல எந்த தப்பு தண்டா எதுவும் நடக்காது. ஆமா, எது நடக்காது. இதான உண்மை. நிலை மாறும்போது தானே எல்லாம் மாறி போயிருது. ஒவ்வொரு மனிதனும் தன் நிலை மாறாமல் இருந்தால் எல்லாம் சரியா நடக்காது. சரிதான். நீங்க வந்து நோக்கம்? நான் வந்து இடத்துல பொறுப்பான காவலாளிங்க. நீங்களா? நீங்க? நான் ஒரு வேடுவர். வேடுவர்? எதை தேடி வந்தீரு? நீங்க வந்த நோக்கமே அதுக்கு தான் வந்திருக்கேன். எதை? அதுக்கு பேர் இல்லையா? நீங்க எந்த ஊர்க்கார்? நீங்க? நான் வந்து இங்க சிற்றூர். நான் சொந்த ஊர் வந்து வெள்ளிமலை. வெள்ளிமலைக்காரர் வேலிமலைக்கு வந்த நோக்கம் இல்ல. நோக்கத்தாயா? என்ன நோக்கம்? எல்லாம் ஒரு காரணம் தான். நோக்கமா இல்ல மனசுல அது ஏக்கமா? என்னதை பாத்தீங்களா? என்னது பாத்தீங்களா இல்லையா? இல்லையே, பார்க்கலையே. இப்பத்தானே போச்சு. இல்ல, நான் பார்க்கவே இல்லை. நீங்க போய் சொல்றீங்க. அவங்க நீர் தேய்க்கிறாங்க அவங்க. அதான் சரிதான். சரி, இங்க பாருங்க, உண்மை சொல்லவா? என்னது? என்ன மாப்பிள்ளை யாரு தெரியல? யாரு மாமா? முகத்தெல்லாம் எல்லாம் தெரியுது மாமா. யார் நீங்கன்ற விவரந்தே அறியல. சும்மா இருக்க. உன் பேர் என்ன? என் பேரு வீரத்தேவன். அம்மா பேரு நங்கமோகினி. உங்க அப்பா பேரு? நம்பிராசே. எங்க அப்பா பேரு பொன்னம்பலம். எங்க அம்மா பேரு பொன்னழகி. அண்ணன் ஒருத்தருக்க தொந்தி வேட, தம்பி புலி வேட, நான் தான் குத்துக்கு முறைப்பேன். அப்பனா சகல எல்லாம் வரேன். என்ன வேட இல்லையா? சொந்த மாமா. மாமாவா? மாமா மச்சா. கண்டிப்பா கண்டிப்பா. மலைக்கு போனாலும் மலை ஏறி போனாலும் மச்சனே உதவி. ஆமா ஆமா, உண்மைதான். நீங்க இல்லாம ஒண்ணும் நடக்காதுங்க. ஆமையா ஆமையா. ஒயின் ஷாப்பே போனாலும் மச்சனே கண்டிப்பா வரணும். அதான் கண்டிப்பா ஒரு கவனிப்பு உண்டு. அதுல மாட்டு கருத்து இல்ல. ஆமா, போதும். எல்லாத்துக்கும் உதவி உண்டு. அண்ணனுக்கு உதவி இல்ல இல்ல. சரி விடுங்க, அதெல்லாம் தப்பு இல்ல. ஆமாங்க, அது சந்தை கிடைச்சா நாங்க குடும்பமா உள்ள கிடக்கோம். குடும்பமா உள்ள கிடக்கோம். அந்த பார்க்கலாம் வாயா. நானே வேலை கஞ்சி கேட்டேன். சரி விடுங்க, எனக்கு தம்பியா போனேன். வாங்க இந்த பிள்ளைய பார்க்கலாமா?
அதானடா. இங்க பாருங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாதீங்க. பேரத்தானே சொன்னேன். அதான் நல்ல கிழங்கு வகை நிறைய இருக்கும். ஆமா. உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு. அதெல்லாம் இருக்கா இருக்கு. அந்த வதை வச்சு நீங்க பண்ண முடியும். ஆமா. கூடுதல் நம்ம பார்த்து பேசுறேன். எல்லாம் புரிய போங்க. பையன் ஆச்சரியா. தேடி வந்தேனே புள்ளிமானே, ஓடி வந்ததானே பாலே நானே. தேடி வந்தேனே புள்ளிமானே, அழகாடைய பிள்ளையா? யாரு யாரு பிள்ளை? உங்க தங்கச்சி. தங்கச்சியா? ஆமா. அருமை தங்கையே. அண்ணே நல்லா இருமா. நன்றி. இந்த பையனை கல்யாணம் பண்ணி ஒரு எண்ணம் போல நல்லா வாழ்ந்துக்கிறேன். என்ன கல்யாணம் பண்ணது நீ கல்யாணம். நாளத்தை மட்டும் யாரையும் கொடுத்துறாம ஒழுங்கா பழச்சுக்க. கூப்பிடுதாம்மா. தங்கச்சி இந்த குளிர்ல நீ எல்லாம் எவ்வளவு ஏத்த இருந்தா வெறுமலை வந்து நான் என்ன உனக்கு அந்த பழக்கமே கிடையாது உனக்கு. வாங்கம்மா. தன்னானேதான்
கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு? மான் இங்கதான் இருக்கா. ம், அவர் மான் உள்ள போனதை கண்ணார பார்த்தாரா? அப்படியா? நாங்க இல்லைன்னு சொன்னோம். சரி. நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. உங்க தலைவிட்ட வேணா கேட்டு பார்த்துட்டு போறேன்னு நிக்கிறாப்ல. அப்படியா சங்கதி? நீங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாரோ? கேட்க மாட்டாரு. அவளை திமிரா அவருக்கு. ஆமா, ரப்பு. சரி, வரவேற்பெல்லாம் கொடுத்தீங்களா? உழைப்பன்பு குன்றாம கொடுத்த தங்கையே. நான் வரவேற்பு கொடுக்க வேண்டாம். கண்டிப்பாக. வருக வருக வணக்கத்துக்குரிய வேடுவரே. வந்த அரணத்தை அண்ணனும் தோழியும் மிக அருமையாக எடுத்து சொல்லியிருந்தால் தாங்கள் கூறினே நான் அதை கேட்கணும். எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம். இந்த நேரத்தில் நல்ல உழைப்பு கை கொடுங்க. நீங்க எல்லாம் உங்களை வச்சு தான் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆகையினால இல்ல இல்ல நோய் நீங்களா நோய் நொடி இல்லாம இந்த இடத்துல நோய் நொடி இல்லாம நீங்க நல்லா இருக்கணும். ஆகையினால ஆமாங்க ஐயா. காலுக்கு சுகத்தை வரும்ல. டேய் காலுகை சோகத்தை உடம்புல ஆரோக்கியம் தான் முக்கியம் இல்லையா? சிவே எல்லாத்தையும் இருக்க. கொடுப்பாரு. நீங்க போயிட்டு வரலாம். நன்றி. போயிட்டு வாங்க. வாங்க. அருமையான பேச்சு, நல்ல வரவேற்பு.